السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்துதியின்றி இஹ்லாஸான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று இந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வானாக. கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக. நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினோடு இன்றி ஒரு ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக. அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்லவர்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தகீன்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக. மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியொன்றும் இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் வெகு விரைவில் நோயை போக்கி ஒரு ஆரோக்கியத்தை வழங்குவதோடு அவர்களை கூட ஒரு குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் தரக்கூடிய மக்களாக ஆக்கி அருள்வானாக. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒளிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கண்ணால் கண்டு ஆக மகிழ்ந்து சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. மரணித்தும் மரணிக்காத இறைவனின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. நாளை மறுமையில முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தின் இருவருகி அன்னாரின் ஷஃபாஅத்தை பெற்று அன்னாரின் கரம் பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் பணியாளர்களாக அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்வானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய ஒரு லிக்காவையும் ஒரு ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அருமையான மூமின்களே, நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனிலே பல இடங்களில் சொல்லித் தருகிறார். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்கிற பொழுது அபி இப்ராஹிம், என் தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். நம்மை பார்த்து சொல்கிற பொழுது சொல்வார்கள் உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்வார்கள். அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் எதை கேட்டாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கொடுத்தது போன்று எனக்கு தாய் என்று கேட்பார்கள். நாம் எல்லாம் தொழுகையிலே ஓதுகிறோம் அல்லவா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸலவாத் சொன்னாயோ அதுபோன்று எங்கள் மீது ஸலவாத் சொல்வாயாக. பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீ அவர்களுக்கும் ஒரு குடும்பத்திற்கும் பரக்கத் செய்தாயோ அதுபோன்று எனக்கும் என் குடும்பத்துக்கும் பரக்கத் செய்வாயாக என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்பீடு செய்து அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். சொல்லுவார்கள், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவிற்கு துஆ செய்தார்களோ அதுபோன்று ரப்பே மதீனாவுக்கு 2 மடங்கு பரக்கத் செய்வாயாக என்று சொல்லி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். காரணம் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் வாழ்கிற காலத்தில் இறைவனுக்காக மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது நமக்கு எல்லாம் தெரியும். அவர் ஒரு கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். மக்கள் யாரும் செவிசாய்க்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது மக்கள் எல்லாம் கல்ல வணங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொஞ்சம் கோபமாகவே இருந்தார்கள். ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வெளியூர் திருவிழாவுக்காக செல்கிறார்கள். செல்கிற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி சக்கீமோன், நான் நோயாளியா இருக்கிறேன், என்னால வர முடியாது, நீங்க போங்க அப்படின்ட்டாங்க.
இவங்க எல்லாம் ஊர் எல்லாமே காலியாகி வேறொரு ஊருக்கு போயிடுச்சு. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்கன்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய கற்சிலைகளை பக்கத்து வர்றாங்க. வந்து கேட்டாங்க, கடவுள் மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்களே, கேட்டதெல்லாம் கொடுப்பியா அப்படின்னு சொல்லி அந்த கல் சிலையிட்ட பேசுறாங்க. கல் என்னைக்காவது பேசுமா? அது போட்டுனாங்க, சாப்பாடு கூட திரும்பியா? பதில் சொல்லி எதுவுமே சொல்லல. இப்ராஹிம் கோபம் வந்துச்சு, ஒரு கோடாலி எடுத்தாங்க, இருக்கிற கல் சிலைகளை எல்லாம் அடித்து உடைத்தார்கள். ஒரே ஒரு பெரிய சிலை இருந்தது, அதன் கழுத்தில் மாட்டி விட்டு வீட்டுல போய் படுத்துக்கிட்டாங்க. ஒளிவுக்கு போன மக்கள் எல்லாம் திரும்பி வர்றாங்க. வந்து நம்முடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு போனான்னு வந்தா ஒரே ஒரு கல் சிலை மட்டும் இருக்கிறது, மீதெல்லாம் தாறுமாறாக உடைந்து கிடக்கிறது. இப்ப மக்கள் நினைக்கிறாங்க, யார் செஞ்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஊர்ல யார் மட்டும் இருந்தா? இப்ராஹிம் தானே இருந்தாரு, வேற யார் இருந்தா? இப்ராஹிம் தான் செஞ்சிருப்பாருன்னு சொல்லி அவங்கள்ட்ட எல்லா மக்களும் போய் கேட்டாங்க, இப்ராஹிமே நீங்களா இப்படி எங்களுடைய கடவுளை உடைச்சிங்க அப்படின்னு. அவர் சொன்ன, நான் உடைக்கலையே அப்படின்னாங்க. வேணும் கடவுள் பேசல, கெட்டதெல்லாம் தர முடியல, அதுதே போய் கேளுங்க யார் உடைச்சான்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே அப்பதான் மக்களுக்கு புத்தி வருது, ஆகா கல் சிலையில பேசினா கேட்காது அப்படின்னு சொல்லி பலரும் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதே நேரத்தில் நம்மூர் என்கிற அரசன் கோபப்பட்டான். அந்த கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் அந்த நெருப்பில் போட்டான் என்பதாக நீண்ட வரலாறு. இந்த நெருப்புல போட்ட பிறகு பல நாள் கழித்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தூசி தட்டிட்டு அடிச்சாங்க, வெளியே வர்றாங்க, எந்த பாதிப்பும் இல்லை. எந்த அளவுக்குன்னா பெரிய நெருப்பு கொண்டதுல போட்டிருக்கிறாங்க, சட்டையில சின்ன ஓட்ட கூட விடல. சட்டையிலே ஓட்ட விடலங்கும் போது உடம்பு எங்க பாதிக்கும் போது. இப்போ நம்மளுக்கு ஆச்சரியப்பட்டு கூப்பிட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர சொல்லுங்க அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அப்போ வந்து அல்லாஹ் இறைவன் இறைவனுங்கிறிய, நான் இறைவனுக்காக 200 மாடை நினைச்சிரு அப்படின்னா குர்பானி கொடுக்கிறேன், இறைவனை ஏத்துக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு 200 மாடு எடுத்து குர்பானி கொடுத்தான். ஒண்ணுமே கவலாகல. நம்மளது கேட்டா இறைவன் பெரியாளுங்கப்பா, 200 மாடு குர்பானி கொடுத்திருக்கிற, ஒண்ணு கூட ஏத்துக்கல அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஏன் ரப்பருக்கான பரிசுத்தமானவங்க கொடுக்கக்கூடிய குர்பானி தான் ஏத்துக்குவாங்க தவிர ஒண்ணுமா அசூசி கொடுக்கக்கூடிய குர்பானியை ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டான் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. உடனே நம்மளது கேட்டா அப்படியா அப்படின்னு சொன்னா அவங்க இறைவனுக்கு வேற என்ன சக்தி இருக்கு அப்படின்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் ரப்பு மனுஷனுக்கு உயிர் கொடுப்பான், உயிரை எடுப்பான், அவனே என் ரப்பு அப்படின்னாங்க. உடனே நம்மளது சொன்னா நானும் செய்யறேன் பாருன்னு சொல்லி நான் 2 அடிமையை கூட்டி ஒருத்தனை வெட்டினா செத்து போயிட்டான், இன்னொருத்தனை போனா அவன் போயிட்டான். சொன்னா பார், நானும் தான் ஒரு ஆளுக்கு உயிரை கொடுத்தேன், ஒரு ஆளுக்கு உயிரை எடுத்தேன் அப்படின்னா. அவன் இப்ராஹிம் சொன்னாங்க, எப்பா உயிரை கொடுக்கிறதும் உயிர் எடுக்கிறதும் ஒரே ஆள்கிட்ட செஞ்சிருக்கணுமா இல்லையா? நீ ஒரு ஆளை போத்தாக்கிட்டு ஒரு ஆளை போச்சுன்னா இது எப்படி உனக்கு சாத்தியம் இல்லையா அப்படின்னாங்க. அப்போ இப்ராஹிம் கேட்டாங்க, வேணா ஒரு செய், என் ரப்பு கிழக்குல சூரியன் உதவி செஞ்சு மேற்குல மறைய செய்யறான், உன்னால முடிஞ்சா மேற்குல சூரியன் உதவி செய் அப்படி ஒண்ணு புகித்தல்லதி கஃபர் அல்ல குழந்தை சொல்றான். காபியர்கள் எல்லாம் அந்த நம்மூர் எல்லாம் திகைத்து போய்விட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். எதுக்கு சொல்ல வர்றான் அப்படின்னா, அவ்வளவு அத்தாட்சிகளை காமிச்சும் கூட அந்த நம்மூர் எழுச்சியில இஸ்லாத்தை ஏத்துக்கல, இறைவன் ஒருவன் ஏத்துக்கல, அவன் கழித காபியராவே மௌத்தா போனான். அல்லாஹ் பாருங்க, கஷ்டமே இல்லாம நஷ்டமே இல்லாம சிரமம் இல்லாம ஆதாரம் தான் ஏத்துக்கணும் அப்படி இல்லாம பிறப்பிலேயே முஸ்லீம் ஆகியிருக்கா அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப நன்றி செலுத்தும். ஏன்னா ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது மற்ற மக்களை விட நமக்கு எப்படி வாழ வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி சம்பாதிக்க வேண்டும், எப்படி சம்பாதித்தால் இறைவனுக்கு பிடிக்கும், அப்படி ஒரு வரமுறை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்னா அல்லாஹ் நம்ம தேடி போய் மார்க்கெட் கிடைக்கிற நமக்கு அல்லாஹ் நாடு இருக்கிற நமக்கு மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு அல்லாஹ் நம்ம நிறைய நன்றி செலுத்தும். நன்றி செலுத்துறது மட்டுமல்ல, அல்லாஹ் எப்படி வாழ சொன்னானோ அப்படி வாழணும். கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரின் அப்படிம்பாங்க. இந்த உலகம் இருக்க மூமின்களுக்கு சிறைச்சாலை, காஃபிர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னா. இன்னைக்கு பாக்குறோம்ல
அவன் அரை கூட ட்ரெஸ் கொடுக்குறான், அவன் அப்படி சாப்பிடுறான், இவன் இப்படி சாப்பிடுறான், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியலையே, இஸ்லாம் வந்து நம்மளை வந்து அப்படி மூடி வைக்கல, நம்ம எல்லாத்தையும் செய்ய முடியலன்னு யோசிக்கிறாங்களே. அவங்க யோசிச்சு பார்க்கணும், இந்த உலகத்துல இப்படி அல்லாஹ் ரசூலும் எப்படி சொல்றாங்க அப்படி வாழ்ந்தாதான் நாளை மறுமை சிறப்பா இருக்கும். அதனால ரசூல் சொல்றாங்க, இந்த துன்யா மூமின்களை பொறுத்த வரைக்கும் சிறைச்சாலை உட்கார்ந்துட்டு கைதிகள் பிரியாணி கேட்ட நேரத்துக்கு பிரியாணி கிடைக்குமா? அல்ல அவன் கேட்கறதா கிடைக்குமா? அவன் என்ன கொடுக்கிறானோ அதுதான் திங்க முடியும். ஆனா மூமின்களுக்கு அப்படி உலக சிறைச்சாலை. அல்லாஹ் சொல்றான், ஆட்டுக்கறி சாப்பிடு, மாட்டுக்கறி சாப்பிடு, பனிக்கறி திங்காதங்கிறான். நம்ம என்னங்க அவங்க எல்லாம் சாப்பிடுறாங்க, நம்ம சாப்பிடக்கூடாது அப்படி கூடாது. அல்லாஹ் எதை ஹராமாக்கி இருக்கிறானோ அது மூமின்களுக்கு நலவாகத்தான் இருக்கும், அது கேடு இருக்க வாய்ப்பே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடப்பதுதான் மூமின்களுக்கு அழகு என்பதை கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தராங்க. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அருமையான மூமின்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற மார்க்கம் இருக்கிறது மிகப்பெரிய கிஃப்ட். அல்லாஹ் நமக்கு ஹிதாயத்து நாடுனால நமக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கு. உலகத்தில் எத்தனையோ மக்கள் இஸ்லாம் இல்லாமல் ஈமான் இல்லாமல் தான் கொண்டுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அது அவங்களுக்கு கிடைச்ச நசீபு. இப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம் அப்படின்னா அவன் எப்படி வாழ சொன்னான் அப்படி வாழ்ந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நாம் தான் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை தொன்று தொட்டு மரணிக்கிற வரைக்கும் அல்லாஹ் ஹிதாயத்திலேயே நம்மை வாழ செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.